நமः பரமர்ஷிப்யோ நமः பரமர்ஷிப்யாம். ஹரி ஓம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாமகோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நபும்சம் ந ச ஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சஹஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மௌனவ்யாக்கியா பிரகடிதபரபிரம்மதத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தேவ சதೃஷிகணைராவிருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலிதசின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்தவிபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதிநகேந்திரசங்கபவயே யோகீந்திரவന്ദ്யாய ச மோஹத்வாந்ததிவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே. தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரிராசேः யஸ்யோர்மிமாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகம் அஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்திசமயே சித்தாத்மசத்பாவதः. கோஹம் பாவயுதः குதோ வரதியா திருஷ்டுவாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவः பூர்ணோ விபாதி ஸ்வயம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். உபாசகானாம் யதுபாசனீயம் உபாத்தவாசம் வடசாகிமூலே தத்தாம தாட்சிண்யஜுஷா ஸ்வமூர்த்தியா ஜாகர்த்து சித்தே மம போதரூபம். வித்ராவிதாசேஷதமோகணேன முத்ரா விசேஷேண முहुर्முனீனாம் நிரஸ்ய மாயாம் தயயா விதத்தே தேவோ மகான்ஸ்தத்வமசீதி போதம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யோ மஹத்ப்யோ நமோ குருப்யः. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம் தேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. வேதாந்தம் வெளியில் இருக்கிற அடைய வேண்டியதான ஒரு விஷயத்தையோ புதுசாக ஆக வேண்டியதான ஒரு நிலையோ
ஏதாவது நம்மளில் ஒரு மாறுதல் சேஞ்ச் பண்ண வேண்டியதானதோ இப்படி எதை பற்றியுமே பேசலை. எது இருக்கோ அந்த இருக்கிற வஸ்துவை பற்றி பேசுறது, அதோட அறிவுனால பெரிய லாபம் உண்டாகும்ங்கிற பிரதிஜை தான் வேதாந்தத்துக்கு. அந்த அறிவுக்கு தான் வேதாந்தம்னு பேர். அறிவோட முழுமைன்னு அர்த்தம், ஃபுல்ஃபில்மெண்ட். ஜிக்ஞாசை அங்கே முழுமையை அடையிறது. அதுக்கு என்னென்ன பிரதிபந்தங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும். இதுதான் சாதனா அப்படிங்கிறது. சித்த சுத்திங்கிறோம். சித்தம் அசுத்தமாக இருந்தால் ஞானத்துக்கு பிரதிபந்தம் ஏற்படுறது. அதனால் சித்தத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன சாதனை பண்ணணுமோ பண்ணு. பிரயத்னேன அப்படின்னு நல்லா யத்னம் பண்ணுறது எல்லாமே அதுக்காகத்தான். சித்தம் சுத்தமாயிடுத்தானா எனக்கு ஆத்ம ஞானம் வேணுங்கிற ஆசை வரும். அப்போ தான் இவன் ஆத்மாவை வரிச்சுக்கிறான். இதெல்லாம் நாம் சொன்ன விஷயந்தான். அந்த ஆத்மாவை யார் உள்ளால் எனக்கு ஆத்மா வேணும், ஆத்மா பக்தி வந்துடுத்தோ இவனுக்கு. ஆத்ம பக்திங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். விவேக சூடாமணியில் சங்கராச்சாரியர் சொன்னார், பக்திங்கிறதே ரொம்ப சிறந்தது. ஆனால் அந்த பக்தி ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத்தியபிதீயதே. ஸ்வஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணுறது, வெளி விஷயங்களை நினைக்கிறதுக்கு ஆசக்தின்னு பேர். அதுவே ஆத்மாவே தியானம் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தானா அதுக்கு பக்தின்னு பேர். இந்த ஆத்மாவில் தியானம் லக்னமாகிறதே அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்டேட். அதுதான் மகாபுருஷ கிருபையினால் சம்பாதிக்க வேண்டினது. அதனால தான் பக்தியை நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொன்னார், முக்கியதஸ்து மகத்கிருபைவ பகவத் கிருபாலேஷாதுவா அப்படின்னு. முக்கியமான ஹேத்து வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் கிண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த நிலையில் இருக்கிற யாராவது ஒரு மகாபுருஷரோட சாநித்தியம் வேண்டியிருக்கு. இல்லாட்டா பகவானோட கிருபையோட லேசம். பகவான்னா என்னென்னா ஆத்மா டைரக்டாக உள்ளேருந்தே கூட வந்துடலாம். டைரக்டாக உள்ளேருந்து வர்றது ரொம்ப ரேருங்கிறதுனால முக்கிய பகவத் கிருபாலேஷாது வா அப்படின்து. ஆனால் முக்கியமான ஹேத்து யாரோ வெளியிலேருந்து ஒரு பெரியவாளோட சாநித்தியம் வேண்டியிருக்கு, ஒரு ஞானியோட சாநித்தியம் வேண்டியிருக்கு. அப்புறம் உபதேச ஸ்ரவணமும் வேண்டியிருக்கு. இதை பாகவதம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இப்போ உபனிஷத்தில் நான் பாகவதம் கொண்டு வரேனேன்னு நினச்சிக்கொண்டா உபனிஷத்துக்கு நல்ல வியாக்கியானம் தான் இதெல்லாம். என்மாயோரு குண கர்ம நிபந்தனேஸ்மின் சாம்சாரிகே பதிச்சரன்னு தது அபிஸ்ரமேன. துருவஸ்துதியில் வருது, ரொம்ப அற்புதமான. இதெல்லாம் சப்தாகத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாயினால் உருகுண கர்ம நிபந்தனேஸ்மின், ரஜோகுண தமோகுணத்தோட ஆதிக்கத்தினால கர்மத்துக்குள்ளே மாட்டிக்கிறான் இந்த ஜீவன். அதில் மாட்டின்று அபிஸ்ரமேன திருப்பி திருப்பி சிரமம், கஷ்டங்கள் தான். நஷ்டஸ்மிருதி புனரயம் பிரவருணீதலோகம் யுக்தியா கயா மகதனுகிரகமந்தரேன. அவனுக்கு ஸ்வரூபஸ்மிருதி நஷ்டமாயிடுறது, தன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு மறந்து போயிடுறது. அதை இவன் பிரவருணீதா, நம்ம இப்போ சொன்னோமே விருணீதா, வரிச்சுக்கிறான். வரணீயம், இவன் அந்த ஆத்மலோகத்தை வரிச்சுக்கிறான். ஆத்மலோகத்தை வரிச்சுட்டா மற்ற லோகமெல்லாம் விழுந்து போய்டுறது. கிம் பிரஜயா கரிஷ்யாமஹா ஏஷாம் நோயம் ஆத்மாயம் லோகா அப்படின்னு உபனிஷத்தில் வருது சாந்தோக்கியத்தில். இந்த ஞானி எப்படி இருக்கா, எனக்கு ஆத்மாவாகிற லோகம் இருக்கிறதுனால நான் குழந்தை குட்டி குடும்பம் அது இது வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். எனக்கு இந்த லோகம் இருக்கே, ஆத்மாங்கிற ஒரு லோகத்தில் எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக இருக்குது. அந்த ஆத்மலோகத்தை இவன் எப்படி வரிச்சுட்டான்னா யுக்தியா மகதனுகிரகம், மகதனுகிரகத்தால் யுக்தி. மகதனுகிரகம் அந்தரேன கயா யுக்தியா. மகதனுகிரகம் இல்லாமல் யுக்தினா இவன் மாட்டின்னு விடுவான்.
ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு தான் யுக்தி. ஆத்மஸ்வரூபத்தை சரீரத்திலேருந்து பிரித்து தன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்ன தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிற யுக்தியா கயா மகதனுகிரகம் அந்தரேன புனரயம் பிரவர்ணீத லோகா. திரும்பவும் இவன் ஆத்மாவாகிற லோகத்தை இவன் வரிச்சுக்கிறான். ஆத்மஸ்வரூபத்தை இவன் சாட்சாத்தா அபரோக்ஷமாக தன்னோட ஸ்வரூபமாக சாட்சாத்காரம் பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இப்படி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதை தான் போன வள்ளியில் சொல்லியாச்சு. ஆத்மாவோட கிருபையினாலே கிடைக்கிறது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தசேஷ ஆத்மா விருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு. அப்புறம் நேற்றுக்கு நாச்சிகாக்னி சயனத்தை பற்றி உபாசனையை பற்றி சொல்லித்து, அப்புறம் ரொம்ப பிரசித்தமான கட்டோபனிஷத் மந்திரம். கட்டோபனிஷத்தில் ரொம்ப பிரசித்தமான மந்திரங்களில் ஒரு 2 மந்திரங்கள் இது. இன்னொன்று உத்திஷ்டதா ஜாகிரதாங்கிற மந்திரம். அது எல்லாருமே கேட்டிருக்கிறது. விவேகானந்தர் அதை தான் ஒரு பெரிய உத்போதனமாக எடுத்துட்டார். இந்த மந்திரம் ஷரீரத்தை ஒரு ரதமாகவும் ஷரீரம் மனசு புத்தி அகங்காரத்தை எல்லாத்தையுமா சேர்த்து ரதம். ஷரீரம் மட்டும் இல்லை, ஷரீரம் மனசு புத்தி அகங்காரம் எல்லாமே சேர்த்து ஒரு வாகனம், ஒரு தேர். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை அதில் யாத்திரை பண்ணக்கூடியவர். புத்தி தான் சாரதி, மனசு தான் அதில் இருக்கிற கயர் கடிஞ்சான், இந்திரியங்கள் தான் குதிரை. இந்த விஷயத்தை நாம் நேற்றுக்கு சொன்னோம். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவ ச இந்திரியாணி ஹயானாஹுஹும் விஷயான்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷிணஹ. அதுக்குள்ள இந்திரிய மனோயுக்தம் ஆத்மா போக்தா. இந்திரியங்களோட மனசோட புத்தியோடு இருக்கிற நான் கர்த்தான்னு தோணப்படிய அந்த கர்த்திருவம் தான் த என்ஜாயர். இந்த என்ஜாயர்ஷிப் அங்கே தான் வருது. வாஸ்தவமான ஆத்மஸ்வரூபத்தில் போக்திருத்துவம் இல்லை. புத்தியாதி உபாதிகிருதமேவ தஸ்ய போக்திருத்துவம். வாஸ்தவமாக ஆத்மா எதுக்கும் கர்த்தாவோ போக்தாவோ இல்லை. ஆனால் இந்த சரீரத்தை நான் நினச்சிண்டு மனசு புத்தி அகங்காரத்தையெல்லாம் நான் நினச்சிண்டு போக்திருத்துவம். இதுக்கு தான் இன்னொரு ஸ்லோகத்தையும் நேற்றுக்கு பிரமாணமாக எடுத்து சொன்னேன். பாகவதத்தில் ஒரு வியாக்கியானமாக தேகேந்திரிய பிராண மனோதியாம்யோ ஜன்மாப்பியக்ஷுத் பயதர்ஷ கிருச்ரை சம்சாரதர்மை அவிமுஹ்யமானஹா ஸ்மிருத்யா ஹரேஹே பாகவத பிரதானஹா. இப்போ போன ஒரு ஸ்லோகத்தில் நஷ்டஸ்மிருதின்னும் ஸ்வரூபஸ்மிருதி விட்டு போயிடுது, ஸ்வரூபத்தை மறந்து போயிடுது. ஸ்வரூபத்தை மறந்து போனப்போ என்னாச்சு? சாம்சாரிகே பதிச்சரன்னு ததபிஸ்ரமேன. இவன் இமேஜினரி பிளெயினில் சுற்றின்னு இருக்கான். ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகேன்னு ஓரோது என்னென்னமோ அனுபவிச்சுன்னு இருக்கான். விஷயங்களை சுற்றின்னு இருக்கான், பிரமிச்சுன்னு இருக்கான். ஏன்? நஷ்டஸ்மிருதி. இவனுக்கு இவனோட உண்மையான ஸ்வரூபம் மறந்து போயிடுத்து. சொப்பனத்தில் என்னென்னமோ எடுத்துக்கிற மாதிரி ஜாகிரத்திலையும் என்னென்னமோ எடுத்துக்கிறான், ரூபங்களை எடுத்துக்கிறான். உண்மையான ஸ்வரூபஸ்மிருதி வரத்த இவனுக்கு என்ன வித்தியாசம் வருது? ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுத்தானே, அப்புறம் என்ன வித்தியாசம் வந்தது? ஆத்ம ஜானத்தால் ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, கீதையிலேயே அர்ஜுனன் சொன்னான், நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா த்வத் பிரசாதாது மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. என்னோட மோகம் போயிடுத்து, எனக்கு ஸ்மிருதி திருப்பி கிடச்சிடுத்து உன்னோட கிருபையினால். ஸ்திதோஸ்மி, நான் உண்மையில் நிலை நின்றுவிட்டேன். என்னோடய சம்சயங்கள்லாம் நிவர்த்தமாயிடுத்து. இனிமேல் நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், பிராரப்தத்துக்கு அனுசரித்து என்ன பண்ணணுமோ பண்ணுறேன். இதுதான் ஞானியோட ஸ்டான்ஸ். நஷ்டோ மோகா,
சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம். மோகத்தை நீக்கிறது தான். பாரதியாரோட ஒரு பாட்டு கூட உண்டு, மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சையே நிறுத்திவிடு அப்படின்னு ஒரு பாட்டு. காளிகிட்ட பாடுறது. மோகத்தை ஏதாவது பிடிச்சு கத்தியால் குத்தியா கொல்ல முடியும்? உண்மையான அறிவு வரத்த மோகம் நிவர்த்தமாகுது. அதனால் அந்த மோகம் நிவர்த்தமார்த்த நிர்மோகத்துவம் அப்படின்னா, மோகம்னா என்னென்னா டெலூஷன், இல்லாதது இருக்குன்னு தெரியறது, எதையோ எடுத்து தன் மேலே ஏற்றி வச்சுக்கிறான். இப்போ சொப்பனத்தில் எதையோ நம்ம மேலே ஏற்றி வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கோம். ட்ரீம் இஸ் மச் மோர் டீப்பர் தேன் வேக்கிங் ஸ்டேட். இப்போ ஜாகிரத்தில் நம்ம ஒரு மொபைலில் இல்லாட்டா ஒரு டிவியில் எதையாவது பார்த்தா கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும் அது நம்மளே இல்லைன்னு. சொப்பனத்தில் அதுவும் தெரிய மாட்டேங்கிறது. இனிமேல் இவா ஆளுகள் வேணால் இனிமேல் அதுவும் பண்ணிவிடுவா. அடுத்தது நம்ம ஃபுல்லாக ஃபிட்டு பண்ணி வச்சு அதில் என்னென்ன காட்டுறாலோ அதெல்லாம் நம்மளாக்குன்னு நினைக்கிற மாதிரி பண்ணிவிட்டா போச்சு. இதுதான் ட்ரீம். அப்புறம் எழுந்திருந்த அப்புறம் ஆஃப் பண்ணினா ஐயே இத்தனை நேரம் இதுலேயே இருந்தேன்னு தோணும். ஒரு மெஜிஷியன் ஏதோ பண்ணினாலாம் தோன்ற மாதிரி. அதுக்கு தான் மோகம்னு பேர். கம்ப்ளீட் ஐடென்டிட்டி வித் சம்திங் விச் யூ ஆர் நாட். அதில் தான் மாட்டின்னு இருக்கோம் இப்போது. அந்த இது என்ன பண்ண முடியும்? அதை கொல்லவெல்லாம் முடியாது. கொன்று விடுன்னா அப்படியெல்லாம் கொல்ல முடியாது. அது உண்மையான அறிவு, சம்யக் ஞானம் அப்படின்னு பேர். உண்மையான அறிவுனால யூ ஹாவ் டு வேக் அப் ஃப்ரம் தட் ஐடென்டிட்டி. விருத்தி சாரூபியம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார் யோக சூத்திரத்தில். இந்த தாட்ஸு கூட எல்லாம் ஐடென்டிட்டி வந்துடுது. இந்த ஐடென்டிட்டியிலேருந்து யூ ஹாவ் டு கம் அவுட், வேக்கப். அதுதான் நஷ்டோ மோகா. அந்த மோகம் நிவர்த்தமாயிடுத்தானா தேக இந்திரிய பிராண மனோதி, தேகம் இந்திரியம் பிராணன் மனசு புத்தி, இது கொண்டு வந்து நம்ம முன்னால் காட்டக்கூடிய ஒரு இலூஷன் தான் நம்ம லைஃப். மாத்திரார்த்தம் ச பவார்த்தம் ச ஆத்மனே அகல்பனாயச்ச அப்படின்னு பாகவதத்தை ஸ்ருதிகீத ஆரம்பத்தில் வரும். இந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் பகவான் எதுக்கு வச்சுருக்கான்னா டு மெஷர். மாத்திரானா டு மெஷர். மெஷர்னா என்னென்னா, இப்போ ஒருத்தரை பார்த்து இதுதான் இவன், இதுதான் இவள், இதெல்லாம் மெஷரிங் தான். அகண்டமாக இருக்கிற வஸ்துவை இவன் இவள்னு மெஷர் பண்ணியாச்சு. மரம் கல் மண்ணுன்னு மெஷர் பண்ணியாச்சு. பஞ்சபூதங்களாக மெஷர் பண்ணியாச்சு. இது மாத்திரார்த்தம். அப்புறம் என்ன, அதில் என்னோடது நான் அது இதுன்னு பவார்த்தம் சுத்துறது. அப்புறம் ரிசல்ட் என்ன, ஆத்மனே அகல்பனாய, உண்மையான ஸ்வரூபத்தை மறக்கடிச்சுடுது. கல்பனை பண்ண முடியலை ஆத்மாவை, அகல்பனம் வந்துடுது. ஆத்மஸ்வரூப ஸ்மிருதி மறந்து போயிடுது. இதெல்லாம் வந்தது என்ன, இந்திரிய மனோபுத்திகள் காட்டக்கூடின ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாளே இப்போ. இட் இஸ் நாட் வர்ச்சுவல் ரியாலிட்டி, இட் இஸ் வர்ச்சுவல் இல்யூஷன். ஒரு இல்யூஷன் தான் அது, பவர்ஃபுல் இல்யூஷன். அதுலேருந்து இவன் when he wakes up ஸ்வரூப ஸ்மிருதி விட்டு போகாமல் இருக்கிறத, அதுக்கு நடுப்பில் இருந்துண்டு அது இருக்கும். ஏன்னா பிராரப்தம்னு, அதனால தான் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பைட் ஆஃப் அஸ் தீஸ் திங்ஸ் வில் பி தேர். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அதிஷ்டானத்தை இவன் மறந்துடாமல் இருக்கான், ஆத்மஸ்வரூபத்தை மறந்துடாமல் இருக்கான். அதுதான் அவனுக்கு பெரிய லாபம். அதுக்கு என்ன வேணும், புத்தி சரியாக இருக்கணும். சத்சங்கம் எல்லாமே இந்த புத்தியை சரி பண்ணுறதுக்கு தான், புத்தியை தெளிச்சம்படுத்துறதுக்கு தான் சத்சங்கம் எல்லாம். இந்திரியங்கள் மனசு எல்லாம் மீதி இருக்கிற சாதனைகளால் சரி பண்ணுறதுக்கு, உபாசனையினால் தபஸுனால எல்லாம். சத்சங்கத்தில் வேதாந்த ஸ்ரவணம் எதுக்குன்னா புத்தியை தெளிவுபடுத்துறதுக்கு. புத்தி தெளிவில்லைனாக்கா எல்லாம் காரியம் கெட்டு போயிடும். இதுதான் அடுத்த மந்திரங்கள். யஸ்து அவிஜானவான் பவதி அயுக்தேன மனசா சஹ தஸ்யேந்திரியாண்யவஷ்யானி துஷ்டாஸ்வா இவ சாரதேஹ. யஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சஹ தஸ்யேந்திரியாணி வஷ்யானி
சதஸ்வா இவ சாரதேஹே. 2 மந்திரங்கள். யஹா தூ அவிஜானவான் பவதி, அறிவில் நன்னா பரிசிரமம் பண்ணாதவனாக இருந்தானால், சத் சங்கத்தில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ரெடியாக இல்லாமல் இருந்தானால், அயுக்தேன மனசா, யுக்தமான மனசு இல்லை அவனோட. யுக்தம்னா ஆத்மாவை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடியது தான் யுக்தமான மனசு. கீதையில் பகவான் அப்படி தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். யுக்த இத்யுச்சதே ததா யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வகாமேபியா யுக்த இத்யுச்சதே ததா. விஷயங்கள்லேருந்து பின்வாங்கப்பட்ட மனசு எப்போ ஆத்மஸ்வரூபத்தில் அச்சலமாக இருக்கோ அப்போ அதுக்கு யுக்தம்னு பேர். அப்படி யுக்தமான மனசோடு இருந்தால் விஞ்ஞானவான், ஆத்மஸ்வரூப ஞான சிரவணஜன்யமான ஞானமும் அவன்கிட்ட இருந்ததானால் அவனுடைய இந்திரியங்கள் வசத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவிஜானவான், வாஸ்தவமான அறிவு கிடையாது. மனசும் ஆத்ம தியானத்துக்கு தயாராக இல்லை. அவனுடைய இந்திரியங்கள் கண்ட வழிக்கு போயிட்டு இருக்கு. 5 சைடுக்கு குதிரையை இழுத்துன்னு போனால் அந்த தேர் எங்கே போகும்? அதுபோல் பல வழியில் போகக்கூடிய குதிரைகள்னால் உள்ள தேர் மாதிரி இருக்குது சரீரம். அதுதான் துஷ்டாஸ்வா இவ சாரதே. நல்ல குதிரைகளானால் நிறைய ஹெல்ப் இருக்கும். இந்த துரோணர் ஒரு வியூகம் பண்ணுவார் யுத்தத்துக்கு, உள்ளே என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பத்ம வியூகம் பண்ணுவான். அந்த பத்ம வியூகத்தை பேதிச்சுண்டு அர்ஜுனன் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உள்ளே போயிடுவான். துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன, யாராலையும் கடக்க முடியாதுன்னு இந்த பிராமணன் சொன்னான். 5 நிமிஷத்தில் அந்த ரதம் அதோ போயாச்சு உள்ள. அப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டான். பின்ன யாராலையும் பேதனை பண்ண முடியல. அப்போ துரியோதனன் பீஷ்மர்கிட்ட சொல்லுவார், உங்களை நம்பிட்டு நான் யுத்தத்துக்கு வந்தேன் பாருங்க, இவ்வளோ பெரிய பத்மவியூகம் யாராலையும் கடக்க முடியாது அது இதுன்னு சொல்லி இந்த அர்ஜுனனோட தேர் நிமிஷத்துக்குள்ளே கடக்கடான்னு உள்ளே போயிடுத்தேன். துரோணர் அதில் 3 காரியம் சொன்னார், 3 காஸ்ட் சொன்னார். இது பாருப்பா, நான் அர்ஜுனனை இந்த காரியத்தில் சொல்லவே இல்லை. மீதி இருக்கிறவா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நான் பத்மவியூகம் பண்ணுறேன்னு சொன்னேனே தவிர அர்ஜுனனை உள்ளே விடாமல் இருப்பேன்னு நான் சொல்லலை. அது என்னால் முடியாது. அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒரு காரணம் பேசிக்கலி அர்ஜுனன் ஹிம்செல்ஃப். அவனுக்கு தெரியாத ஒரு பேதிக்க முடியாத ஒரு வியூகமும் எனக்கு தெரியாது. அதனால் அர்ஜுனன்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 2, அந்த சாரதி, அந்த சாரதி இருக்கிற ஒரு வியூகத்தை உண்டாக்குறதுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த சாரதிக்கு பிரேக் பண்ண முடியாத ஒரு வியூகத்தை உண்டாக்குறதுக்கு யாருக்கும் தெரியாது. 3, அந்த குதிரைகள். அந்த குதிரைகள் மாதிரி குதிரைகளும் எங்கேயும் கிடையாது. எங்கே கேப் கிடைக்கிறதோ அங்கே நுழைஞ்சிடுமா. அதாக்கும் அங்கே பாரதத்தில் சொல்கிற வழி, எந்த இடத்துல கேப்பு கிடைக்கிறதோ அங்கே நுழைஞ்சிடும் அந்த குதிரைகள். அந்த குதிரைகளுக்காகவே ஒரு இன்டெலிஜென்ஸ் உண்டு. அது மாதிரி இந்திரியங்களுக்கே ஒரு நல்ல டிசிப்ளின் இருந்து கொடுத்தானா அவள் அந்த இந்திரியங்களுக்காகவே ஒரு பழக்கம், டிசிப்ளின். சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரிங் வரும்போது சில பேர்லாம் பார்க்கலாம், நமக்கு உள்ளேயே அவளுக்கு ஒரு அத்தியாத்ம ருச்சி வரத்த. சில வெள்ளைக்காரெல்லாம் கூட, வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கா. அப்படியே நான் வெஜிடேரியன்லாம் நிறுத்திடுவான். அவன் ஏதோ குடிப்பழக்கம்லாம் இருந்தால் அப்படியே நிறுத்திவிடுவான். யாரும் சொல்லிட்டு இல்லை, வெளியிலேருந்து நிர்பந்தப்படுத்திட்டு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்லை. உள்ளே இருக்கிற இவல்யூஷனுக்கு தகுந்தபடி சென்சஸ் அடங்கிடும், வித்ட்ரா பண்ணிடும்.
அப்போது இது எல்லாமும் கரெக்டாக இருந்ததுன்னா அவன் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். யஸ்து விஜானவான் பவதி, அறிவுள்ளவனாக இருக்கான், யுக்தேன மனசா சதா, அவனோட மனசு எப்பவுமே பகவத் பக்தியோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஆத்ம தியானத்துக்கு எப்பவும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. அதுதான் யுக்தமான மனசு. யுக்த மனசுக்கு நம்ம அர்த்தம் சொல்லிவிட்டோம், கீதையை வச்சுட்டே வியாக்கியானம் பண்ணிவிட்டோம். ஆத்ம தியானத்துக்கு ரெடியாக இருக்குது. யுக்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. எல்லாத்துலேயும் ஒரு மாடரேஷன். எங்கே நிற்கணும்னு தெரியும். நிலைக்கு நின்னால் மலைக்கு சமம்பா. ஆகாரம் எது சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் தெரியும். விஹாரம் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ வேணும் தெரியும். சேஷ்டா கர்மா எப்படி பண்ணணும்னு, கர்மாவை யோகமாக எப்படி பண்ணணும்னு தெரியும். நித்ரை எவ்வளோ தூங்கணும் தெரியும். எவ்வளோ முழிச்சுன்னு இருக்கணும் தெரியும். என்னது அறிவை வச்சுக்கணும் தெரியும். எல்லாம் இருக்கிறது தான் யுக்தம் யுக்தம் யுக்தம். நம்ம கீதா வியாக்கியானத்தில் இதெல்லாம் பல விதத்துலேயும் நம்ம வியாக்கியானம் பண்ணியிருக்கோம் இதில். அதனால் யுக்தேன மனசா சதா தஸ்ய இந்திரியாணி, அவனோட இந்திரியங்கள் அவனோட வசத்தில் இருக்கும். தே ஆர் இன் ஹீஸ் கண்ட்ரோல். கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, வசம்னாக்கா அழகாக சொன்னால் கேட்டுண்டே பண்ணும் வேலை. தஸ்யேந்திரியாணி வஷ்யானி, குதிரைகள் எஜமானனோட பிரியத்துக்கு தகுந்தபடி பண்ணும். இந்த குதிரைகள்லாம் சில குதிரைகள்லாம் உண்டு, அந்த எஜமானனுக்கு எங்கேயாவது ஹர்ட் ஆகிடுதுன்னா குதிரையே காப்பாற்றின்னு போய்டும் எஜமானனை. அப்படி தஸ்யேந்திரியாணி வஷ்யானி சதஸ்வாயிவ சாரதேஹே. நல்ல குதிரைகள் சாரதியை காப்பாற்றுற மாதிரி, ஒரு சாரதிக்கு கையில் நிற்கிற மாதிரி, சாரதியோட கை வசத்தில் இருக்கிற மாதிரி இவனுக்கு லைஃபு அழகாக நடக்கும். ஏவம் சதி எஸ்து புத்தியாக்கியா சாரதி அவிஜானவான் அனிபுணா அவிவேகி பிரவருத்தௌ நிவர்த்தௌ ச. எவ்வளவு பிரவருத்தி பண்ணணும், இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும். அவாவா லைஃப்பில் அவாவா என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அது பண்ண தெரியணும். அதுலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் தெரியணும். ஒரு சேயிங் இந்த ராமலிங்க சுவாமிகளோட உபதேசப்படி என்ன சொல்வா, ஏன்னா நன்றாக பேசு, மெதுவாக பேசு, அளவாக பேசு, பேசாமல் இருந்தும் பழகு அப்படின்னு இருக்கும். இப்படி என்னென்னமோ ஒரு விஷயங்கள் அப்படி வரும். அது மாதிரி கர்மா பண்ண வேண்டியது பண்ணி ஆகணும். அப்போ கர்மாவை எப்படி பண்ணணும்னு தெரியணும். கர்மாவை பண்ண வேண்டிய சமயத்தில் பண்ணாமல் இருந்தாலும் தோஷம், நிவர்த்திக்க வேண்டிய சமயத்தில் நிவர்த்திக்காமல் இருந்தாலும் தோஷம். டிஸார்டர் ஆகிடும் வாழ்க்கை. அதனால் பிரவருத்தவுச்ச நிவர்த்தவுச்ச. பிரவருத்தி தர்மத்தில் இருக்க வேண்டிய சமயத்தில் பிரவருத்தி தர்மத்தில் கரெக்டாக இருக்கணும். அதுலேருந்து எப்போ வித்ட்ரா பண்ணிக்கணுமோ, எந்த டைமில் வித்ட்ரா பண்ணிக்கணுமோ, எந்த விதத்தில் வித்ட்ரா பண்ணிக்கணுமோ அதில் வித்ட்ரா பண்ணிக்கவும் வேணும். யதா இதரோ ரதச்சர்யாயாம் அயுக்தேன அப்பிரகிரஹீதேன அசமாஹிதேன மனசா பிரகிரஹஸ்தானீயேன சதா யுக்தோ பவதி தஸ்ய அகுஷலஸ்ய புத்திசாரதே இந்திரியாணி அஸ்வஸ்தானீயானி அவசியானி அசக்கிய நிவாரணானி துஷ்டாஸ்வாஹ அதாந்தாஸ்வாஹ இவ இதர சாரதேகே பவந்தி. இதர சாரதினாக்கா இங்கே அவிஜானவான், அறிவில்லாத சாரதிக்கு குதிரைகள் மாதிரி. அந்த குதிரைகள் ஒன்றும் சொன்ன கேட்காது, அது அதோட இஷ்டப்படிக்கு ஓடும். வாழ்க்கை சௌக்கியமாக இருக்காதுன்னு அர்த்தம். ஆனால் புத்தி யாருக்கு சாரதி, டிரைவர் கரெக்டாக இருக்கணும். டிரைவரோட மெயின்டெனன்ஸில் தானே கார் இருக்குது.
சாரதியோட மெயின்டெனன்ஸு இந்த மகாபாரத யுத்தத்தில் பார்த்தா அந்த சாரதிக்கு he was so friendly with the horses. அதனால் அவர் எப்படி கூப்பிடுறாரோ அது மாதிரி அந்த அஸ்வ ஹிருதயம் தெரியுமாம் அவருக்கு. அதனால் அந்த குதிரை அவர் சொன்னால் கேட்குமாம். குதிரையும் ஜீவன் உள்ள ஒரு மிருகம் தானே, பாவம், அதுக்கிட்ட ஒரு அன்பு காட்ட வேண்டாமா? அதனால் பெரிய யுத்தம் நடக்கிறத கூட அந்த அர்ஜுனன் பிரதிஜை பண்ணினான், நாளைக்கு சாயங்காலத்தில் 6 மணி ஆகிறதுக்குள்ளே ஜெயத்ரதனை வதம் பண்ணுவேன்னுட்டு, சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த லாஸ்ட் ஒரு 1 hour தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். நடுப்பில் இருக்கிற மலை போன கர்ணன், துரோணன், அஸ்வத்தாமா, துரியோதனன், துஷாசனன் எல்லாரும் வந்து நிற்கிறா. இவாளையெல்லாம் தாண்டி நிமிடம் போகிறதுக்கு கிருஷ்ணன் டபக்குன்னு வண்டியை நிறுத்திட்டான். ஏண்டா நிறுத்தினே கிருஷ்ணா, இன்னும் நிறைய தூரம் போனோமேனா? குதிரை டயர்டாக இருக்குது, அதனால் குதிரைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்கணும்னு. நான் அந்த டைமுக்குள்ளே போய் ஜெயத்ரத வதம் பண்ணலையானால் நான் தீயில குதிச்சுடுவேன். பரவாயில்ல, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் தீயில குதிக்கிறதுக்கு. நான் சும்மா கதை சொல்ல உபநிஷத்துக்கிட்ட இந்த கதைக்கு பிரசக்தி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாரதிக்கு அஸ்வங்கள்கிட்ட கனெக்ஷன். அது மாதிரி இந்த புத்திக்கு வந்து இந்திரியங்களை எப்படி நிறுத்தணும், இந்திரியங்கள்கிட்டையும். ராவணன் என்ன சொல்கிறான்னா, ராவணனோட சித்தாந்தம் என்னென்னா, துஷ்டானி இந்திரியாணி. விபீஷணனை வெளியில் அனுப்புகிற போது அவன் இப்படி தபசு பண்ணினான்னு சொல்கிறான். ஏதாவது இந்திரியங்கள் ரொம்ப சொன்னால் கேட்கலன்னா கத்திரிச்சு கலந்து விட்டுமாம், கட் பண்ணி. அவளோட தபஸ் அப்படி. அது மாதிரி இந்த விபீஷணனை சொல்லி அனுப்பினங்கிறான் ராவணனோட சித்தாந்தம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து சாரதி இந்திரியங்களை யுக்தாகார விஹாரஸ்யன்னு எப்படி நிறுத்தணுமோ அந்த மிடில் பாத்தில் நிறுத்துறதுக்கு தெரியணும், தர்மத்துக்கு தகுந்தபடி நிறுத்த தெரியணும். அப்போ இந்திரியங்கள் ஒன்றும் கஷ்டம் கொடுக்காது. இந்திரியங்கள்னு ஒன்றும் கிடையாது, மனசு தான் இந்திரியங்கள். மனசுன்னு ஒன்றும் கிடையாது, புத்தி தான் மனசு. புத்தின்னு ஒன்றும் கிடையாது, ஆத்மாவிலேருந்து பின்னமாக ஏதோ ஒன்று இருக்குங்கிற அவித்தியை தான் புத்தி. இப்படியே திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்றை மடக்கின்னு வந்தால் அத்வைதாத்ம ஞானத்துக்குள்ளே புத்தி கெட்டவனாக போயிடுவோம். அப்படின்னா என்ன, புத்தியும் இல்லை, புத்தி இல்லாட்டா மனசு இல்லை, மனசு இல்லாட்டா இந்திரியங்கள் இல்லை. யூ ஹாவ் நோ இன்டலெக்ட், யூ ஆர் இன்டெலிஜென்ஸ். அதாக்கும் இன்டலெக்டுங்கிறது லிமிட்டேஷன் தான், இன்டலெக்டே லிமிட்டேஷன் தான். இன்டெலிஜென்ஸ் ரெடிமேடு பிரெயின் அல்ல. பிரகிருதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்பான்டேனியஸ் இன்டெலிஜென்ஸ் வேலை பண்ணுறது. மனுஷன் மட்டும்தான் ரெடிமேடு பிரெயின், டெட் பிரெயின். கம்ப்யூட்டர் தான் நம்ம பிரெயினும். இன்டெலிஜென்ஸுங்கிறது ஸ்பான்டேனிட்டி. அது யாருக்கு இருக்கோ அவளை தான் ரிஷின்னு கூப்பிடுறா. அது ஸ்பான்டேனியஸாக அப்பப்போ வேணுங்கிறது அப்பப்போ தான் வரும். அப்போது எஸ்து அவிஜானவான் பவதி அமனஸ்க சதாசுஜி நச தத்பதமாப்னோதி சம்சாரம் சாதிகச்சதி. யார் வந்து அவிஜானவான், உண்மையான அறிவில்லாதவனோ, ஆத்ம வித்யை தெரிஞ்சுக்காதவனோ, அவனுக்கு மூலத்திலேயே அவித்யை வந்துடுறது. அதுலேருந்து காமம், அதுலேருந்து கர்மா, அதுலேருந்து பலம். அவித்யா காம கர்மா. அமனஸ்கா, அவனோட மனசு வந்து சுத்தமாக இருக்காது, ஆத்ம தியான சம்பன்னமாக இருக்காது. சதா அசுச்சிஹி, எப்பவுமே ஆத்மாவிலேருந்து இதர பதார்த்தங்கள் வர்றது தான் அசுச்சி. வெளி விஷயங்களில் மனசு ரமிச்சுன்னு இருக்கிறதுனால சதா அசுஜிஹி. நச தத்பதமாப்னோதி, அவன் அந்த பதத்தை, ஆத்மானுபவத்தை அடைய மாட்டான். பதம்னு ஸ்ருதி சொல்கிறது. பகவான் ரமணர் வந்து சொன்னார், அருணாச்சலேஸ்வரர் தன் பதம் எனக்கு தந்தனன், தன்னோட பதத்தை கொடுத்தார்.
பதம்னாலே அந்த ஸ்டேட், அந்த ஞானஸ்திதி, ஸ்வரூபம்னு அர்த்தம். அந்த தத்பதமாப்னோதி சம்சாரம் ச அதிகச்சதி, சம்சாரத்தை அடையறான். சம்சாரம்னா என்ன? லிமிட்டேஷன், அறியாமையோட பலமாக இருக்கக்கூடிய பரிச்சின்னாத்ம பாவம், காமக்ரோதாதிகள். எஸ்து விஜானவான் பவதி, யார் உண்மையான அறிவிருக்கிறவனோ, சமனஸ்கா, மனசு நல்ல தெள்ள தெளிவாக இருக்கிறவன், சதா சுச்சிஹி, ஆல்வேஸ் பியூர், ஆத்மாவாகவே இருக்கிறது தான் பியூர். சதா சுஜிஹி சது தத்பதம் ஆப்னோதி, அவன் அந்த பரமபதத்தை அடையறான். யஸ்மாது பூயோ ந ஜாயதே, திரும்ப இதிலிருந்து பிறக்க மாட்டானோ அது. விஜான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹா சோத்வனः பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். ரொம்ப அழகான மந்திரம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், அது அந்த விஷ்ணுவோட பரமம் பதம், அந்த பரமாத்மாவோட பதம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அத்வா அப்படின்னா வழின்னு அர்த்தம். சோத்வனஹா பாரம் ஆப்னோதி, இந்த சம்சார வழியோட அந்த எண்டுக்கு போவான். இ கிராசஸ் த சம்சாரம். அதே அங்கே என்ன இருக்குது? விஷ்ணோஹோ பரமம் பதம், சர்வவியாபியாக இருக்கிற பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். தத்திர பூர்வோக்தஸ்ய அவிஜானவதः புத்திசாரதேஹ இதம் ஃபலமாக. எஸ்து அவிஜானவான் அமனஸ்கः அப்ரகிரஹீதமனஸ்கः. சம்சாரம் ஜன்ம மரண லக்ஷணம் அதிகச்சதி. விஷ்ணோஹோ பரமம் பதம்ங்கிற இடத்துல ஆச்சாரியால் வாசுதேவாக்கியஸ்ய அப்படின்னு ஒரு பதம் போடுறார். வாசுதேவ சப்தத்துக்கு பாகவத அர்த்தம் சொல்கிறது. ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகம் அனந்தரம் த்வபஹி பிரம்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம் யத் வாசுதேவம் கவயோ வதந்தி. வாசுதேவன்னா என்ன? விசுத்தமான ஞானம், பரமார்த்தமான ஞானம், ஏகம் ரெண்டு இல்லாதது, அனந்தரம் அந்தரம் வினா விச்சித்தி இல்லாதது, அபஹிஹி வெளியில் இல்லை, பிரம்ம அதுக்கு பிரம்மம்னு பேர், சத்தியம்னு பேர். பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம். பிரத்யக் பிரசாந்தம், பிரத்யக் பிரத்யக்னா தன்னிலே இருக்குது, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்குது. பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம், பகவான்கிற பேரோடு கூடினது. வாசுதேவம் கவயோ வதந்தி, அந்த வாசுதேவன்கிற தத்துவத்தை அவன் சாட்சாத்காரம் பண்ணுறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு இதோட சாரதமமான விஷயம் என்னன்னாக்கா, ஆத்ம ஜானத்தை, ஆத்ம விஜானத்தை சம்பாதிச்சுக்கணும். நம்ம புத்தி நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சக்தி. மிருகங்களுக்கு வாழ்க்கெல்லாம் இந்த தெளிவில்லை, ஆயிரம் வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. புத்தியை ஆத்ம வித்தியை அறிஞ்சிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினா சார்த்தகமாயிடுது. அங்கே அறிஞ்சிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாமல் வெளியில் என்னென்னமோ வருது பாருங்கோ, அதுக்கு தான் சித்தின்னு பேர். சித்தியும் புத்தியிலேருந்து தான் வருது, அதுக்கு தான் சித்தின்னு பேர். இந்த சித்தி என்னதுன்னாக்கா, இட் இஸ் a block for the real knowledge or merging in the source. It comes out as siddhi, as scientific attainments, everything. எல்லாம் கண்டுபிடிக்கிறது, எல்லாம் பெரிய டிஸ்கவரிஸ் எல்லாம் சைலன்ஸில் வருதுங்கிறா.
சைலன்ஸில் அவன் கொஞ்சம் கூட பொருந்தி இருந்தான்னா ஞானமே வந்துடும். அதுக்கு வராமல் என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு குருவாயூர் வேற போயிட்டு அங்கே வெளியில் இருக்கிற கடையிலேருந்து ஏதோ சாமானம் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரியாக்கும் இந்த டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் எல்லாம். உள்ளே போய் சுவாமியை பார்க்கல, பால் பாயசம் வாங்கிட்டு வந்த ஒரு 4 டப்பா. குருவாயூருக்கு போய்ட்டு என்ன பண்ணேன், அதான் பண்ணேன். சுவாமி அது மூடி கொடுத்து ரொம்ப கூட்டம் உள்ளே போல் ஏதோன்னு சொல்லிட்டு வந்துடும். அது மாதிரி சமாதௌ உபசர்காக யுத்தானே சித்தயா, சமாதிக்கு பிரதிபந்தம். ஆனால் அந்த 10th வேற போய் தோத்துட்டு வந்தவன் நர்சரி கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அங்கே போய் தோத்துட்டு வந்துட்டான். சமாதௌ உபசர்காக வியுத்தானே சித்தையா. இந்த புத்திக்கு ஆத்மாவை உணர்ந்து அந்த மௌனத்தில் இருக்கிறதுக்கு தெரியலை. அது அங்கே போய் அடங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம், லௌகிக விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியில் வந்து சாமர்த்தியத்தை காட்டுறதுனால அதுக்கு சித்தின்னு பேர். அப்போ அப்படி இல்லாமல் நம்மளோட விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம்னா, நம்ம சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான ஆத்மஸ்வரூபானுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான அறிவு. அந்த அறிவு நம்ம புத்தியில் வரணும். பகவான் கீதையில் சொன்னார், நான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா என்னென்னா, அவனுக்கு சத்சங்கத்தில் உட்காந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற சக்தியை கொடுக்குறேன்னு அர்த்தம். ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. அவள் சத்சங்கத்தில் இருந்து ஸ்ரவணம் பண்ணுற போது அவள் புத்தி இந்த வித்தியையை எடுத்துக்கும். அந்த புத்தி வந்து பிரதிபந்தம் இல்லாமல் இந்த அறிவை சுலபமாக அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். நல்ல வேனலில் மழை பெஞ்சால் அந்த மண் சப் 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 சப்னு தண்ணியை குடிச்சிடும், கொட்டுற மழையெல்லாம் உள்ளே போயிடும். அது மாதிரி அந்த புத்தி இந்த அறிவை சுவாம்சீகரிச்சுக்கிறது இல்லையா. அது பரம வைராக்கியத்தோடு கூட உட்காந்துக்கிற போது அப்படி வந்துவிடுறது அறிவு. பரீட்சித்து கூட சொன்னாரே, 7 நாள் பாகவதம் கேட்டுவிட்டு சித்தோஸ்மி இல்லையா. நம்ம நிறைய பேர் ஆளுகள் பாகவதம் நடத்தினோம் எங்காத்தில், என்னாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, வியாதி குணமாச்சு, இப்படியெல்லாம் ஆக்குன்னு சொல்கிறான். ஆனால் பரீட்சித்து அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா ஸ்ராவிதோ யட்சமே சாட்சாதனாதி அபயம் தர்ஷிதம். எனக்கு பயம் நிவர்த்தமாயிடுத்து, ஆத்ம ஜான நிஷ்டை வந்துடுத்துங்கிற, ஞான விஜான நிஷ்டா அப்படிங்கிற பயம் போயிடுத்து, மரணத்தை பற்றி இருக்கிற பயமெல்லாம் போயிடுத்து, ஆத்மாவில் நான் நிஷ்டை அடைஞ்சுட்டேங்கிற. அப்படி அந்த அறிவை சம்பாதிச்சுக்கிறதுக்கு இருக்கிற பவர் அந்த புத்திக்கு வருது. அதுதான் விஞ்ஞான சாரதிர் யஸ்து. அந்த புத்தியில் அந்த அறிவு வந்தாலே புத்தி என்ன பண்ணும், பிரத்யேகாத்ம விஷயகமான ஞானத்தை கொடுக்கும். அப்படின்னா அந்த யோ புத்தேகே பரதஸ்து சஹா, புத்திக்கும் அப்புறமாக சாட்சியாக இருக்கக்கூட ஆத்மாவை அந்த புத்தி தெரிஞ்சுட்டா போரும். அந்த அறிவிலே ஞானமாச்சு. ஆனால் அந்த ஞானத்தில் இவன் விஸ்ராந்தமாக இருக்கணுமானா இவனுடைய மனசு சரியாக இருக்கணும், இந்திரியங்களும் சரியாக இருக்கணும். இல்லாட்டா அந்த அறிவில் இவன் ஸ்வஸ்தமாக இருக்க முடியாது. அறிவெல்லாம் வந்துவிடும், ஆனால் ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருந்துகிட்டே இருக்கும். இந்திரியங்களில் என் மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர்நாவம் இவாம்பசி இந்திரியானாம் ஹி சரதாம். 5 இந்திரியங்களில் ஏதோ ஒரு இந்திரியம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, மனசு அதுக்கு பின்னால் போய்டுதான். எங்கே ஆத்ம தியானம் இல்லையா. பகவான் ரமணாசிரமத்தில் கூட ஒருத்தர் இருந்தார். பகவான் வேடிக்கையாகவே சொல்லுவார், அவருக்கு தான் சமதர்ஷித்துவம் இருக்கும்பார். ஏன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு சொன்னால் அந்த பிரசாதத்தை இப்படி கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், இப்படி எடுத்து கொடுக்கணும். அவர் என்ன பண்ணார், இப்படி கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு அப்படி யாருக்கு ஒரு கை போட்டாலும் ஒரு கை வாயில். என்ன ஒரு சமதர்ஷித்துவம் பாருங்களேன். உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் போயிடும். அந்த நாக்கை மட்டும் அவரால் அடக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் அங்கேருந்து இப்படியே வாயில் ஏதோ போயிட்டே இருக்குமா. இது இந்திரியானாம் ஹி சரதாம். அப்போ என்ன, மனசு அதையே ஏதோ நினச்சின்னு இருக்கும்.
இப்போ சப்தாகத்துக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் பிரவச்சனம் எல்லாம் நம்ம பிரவச்சனமெல்லாம் நம்ம சாதாரணமாக காத்தால் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே முடிச்சிடும். பின்ன அப்படி இருந்தால் கூட ஒரு 10 மணிலேருந்து 11 மணி, அப்புறம் பின்ன பாராயணம். 12 மணியெல்லாம் பிரவச்சனம் பண்ணினா ஒருத்தன் கேட்க மாட்டான். எனக்கு அதுவும் பிரத்யேகமாக அந்த டைமில் சில பேர்லாம் வருவா. அவள்லாம் இப்படி உட்காந்துட்டே இருப்பா, டிஸ்டர்ப்டாக அப்படியே அந்த டைனிங் ஹாலையே பார்த்துன்னு உட்காந்துட்டுவான். கேட்க மாட்டேன். மனசு அந்த விஷயத்துக்கு போயிடும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரே ஒரு சந்தேகம் தான் அவளுக்கு இருக்கு, நீங்கள் எப்போ நிறுத்த போகிறீங்க. அந்யாபினிவேஷங்கிற தோஷம் பேர். அது தோஷம். வேறு ஏதோ ஒன்றில் மனசு இருக்கிறத இந்த அறிவு உள்ளே போகாது, ஆத்மாவில் மனசெல்லாம் நிற்காது. அதனால் எந்தெந்த இந்திரியங்கள் மனசை நிலகொலையாக விடுறதோ அந்தந்த இந்திரியங்கள் பின்னால் மனசு போயிடும். அதனால் இந்திரியங்களை இவன் வசத்தில் கொண்டு வரத்துக்கு தமம்னு பேர். இல்லாட்டா ஓட்டக்குடத்துலேருந்து தண்ணி போகிற மாதிரி போயிடணும். ஸ்ரவதி ஆமகடாம்புவது ஞானம் ச ஸ்ரவதே லௌல்யாது அப்படின்னு. விஸ்ராந்தி ஏற்படாது. அதுபோல் மனசும் சங்கல்பம் விகல்பம் இமேஜினேஷன் அந்த பிளெயினில் சுற்றிகிட்டே இருந்து தானே. அதுவும் மனசோட இமேஜினேஷனை ஆசிரியச்சுட்டு தானே இவ்வளவு மொபைலும் சினிமாவும் அதில் இருக்கிற தர்சனம் எல்லா சாதனங்களும் கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இமேஜினேஷனுக்கு எண்ணெய் விட்டு கொடுக்கறதுக்கு தான், பாவனை பண்ண வைக்கிறதுக்கு தான். அதை இன்னும் வளர்த்தினான், மனசை பெருசுப்படுத்தினான். மானசிகமான சுகத்தை இவன் அனுபவித்து படிச்சுட்டான்னா இட் இஸ் மச் மோர் பைண்டிங் தென் ஃபிசிக்கல் திங்ஸ். அதனால் மலையாளத்தில் சொல்லுவோம் நம்ம மனப்பாயசம் குடிக்கிறதுப்பா. மனசில் ஒரு பாயசம் பண்ணி குடிக்கிற மாதிரி மனசில் ஒரு சுக அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அது இட் இஸ் மச் மோர் டீப்பர் பாண்டேஜ். அதனால் மனசு சரியாக இருக்கணும், இந்திரியங்கள் சரியாக இருக்கணும். இதெல்லாம் ஒரே அடியாக ஃபஸ்ட்டே சரியானதுக்கு அப்புறம் தான் ஞானத்துக்கு நாம் போவேன்னா போக முடியாது. அதான் மந்த மத்தியமா அதிகாரிகளும் ஸ்ரவணத்துக்கு அதிகாரிகள் தான். அவன் மனசு இந்திரியங்களாக பூர்ணமாக ஒன்றும் சரியாகலை, பரவாயில்ல. ஞானம் புத்தியில் தெளிவுபடுத்திக்குங்கோ. அதோட இந்திரியங்களை மனசை எல்லாம் மெதுவாக ஷனைஹி உபரமேத். அதனால தான் உபரத்திங்கிறது பின்னால் கொண்டு வச்சான். ஏன்னா உபரத்தி பின்னால் தான் வரும். மெதுவாக தான் இவனால் வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு டிசிப்ளின் தான் பண்ண முடியும். ஒரே ஐடியா பர்ஃபெக்ட் டிசிப்ளின்லாம் ஆரம்பத்தில் வந்தோம் அதுவே ஞானமாயிடும். அப்படி ஒன்று கிடையாது. அசுரனை மாதிரி பிடிச்சி நிறுத்திட்டுங்க காரியம் இல்லை. அதனால் இந்திரியங்கள் ஒரு ஆர்டரில் இருக்குது, மனசு ஆர்டரில் இருக்குது. அப்படி ஆர்டரில் இல்லையானால் இந்த உள்ளே இருக்கிற ஞானத்துக்கு பிரதிபந்தம் எந்தெந்த வழியில் வருதோ அந்தந்த வழியெல்லாம் அடைக்க வேண்டியிருக்கும், அதையெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணினா அவன் விஷ்ணோஹோ பரமம் பதம், அவனுக்கு வியாபனசீலனான பகவானோட அந்த பரமபதத்தை அடைய முடியும். அப்படின்னா சர்வவியாபியாக இருக்கிற அந்த பூமாவை அவன் தெரிஞ்சிக்க முடியும். அகண்டமாக இருக்கிற வஸ்துவை அவன் தெரிஞ்சிக்க முடியும். நான் என்னோடதுங்கிற விஷயங்கள் தான் பிரதிபந்தமாக இருக்குது. அது வராமல் அகண்டமாக இருக்கிற வஸ்துவில் விஸ்ராந்தியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு சாத்தியமாகும். அப்படிங்கிறது இந்த மந்திரம். இது சாதனைக்கு ரொம்ப முக்கியமான மந்திரம். இது சோத்வன பாரமாப்புனோதி, அவன் இந்த அத்வாவோட பாரத்தை தாண்டான். அத்வான வழின்னு சொன்னோம். ஆனால் ஆத்ம ஞானத்துக்கு எங்கே வழி இருக்குது? தனக்குள்ளே எங்கே வழி இருக்குது? தன்னிலேயே தான் இருக்குது வஸ்து. அப்போ வழிங்கிறதெல்லாம் என்னென்னா பிரதிபந்த நிவர்த்தி. அந்த பிரதிபந்த நிவர்த்தி பண்ணிவிட்டோமானால் விஞ்ஞானம் தெள்ள தெளிவு புத்தி அப்படி பிரகாசிக்கும். இந்த அறிவினால் அவனோட புத்தி ஜுவலிக்கும். வைசாரதி சாதி விஷுத்த புத்தி துனோதி மாயாம் குணசம்பிரசூதாம்.
அந்த விசுத்த புத்தி, நல்ல தெளிவான புத்தி மாயை நிவர்த்தி பண்ணி சமித்தை எரிச்சுட்டு அக்னி, அந்த சமித்தெல்லாம் எரிக்கிற அந்த அக்னி, அந்த சுடுற தடியும் ஸ்வயமேவ எரிஞ்சு போகிற மாதிரி அசமித் யதாக்னி, அதுபோல் அந்த புத்தியும் விஸ்ராந்தம் ஆகும். அப்போ இந்த மந்திரத்தில் முக்கியமான விஷயம் விஞ்ஞான சாரதிங்கிறது தான். அடுத்த மந்திரம் இந்திரியேப்யஃ பராஹ்யர்த்தாம் அர்த்தேப்யஸ்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மஹதஃ பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஃ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. கீதையில் சுருக்கமாக முடிச்சு விட்றார் பகவான். இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேபிய பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தேஹே பரதஸ்து சஹா. இந்திரியங்கள் சூக்ஷ்மம், பரசப்தத்துக்கு சூக்ஷ்மத்துவம் அப்படின்னு அர்த்தம். சர்வத்திர பரசப்தஸ்ய சூக்ஷ்மத்துவம் வியாபித்வம் பிரத்யக் ஸ்வரூபத்துவம் ச விவக்ஷிதம். யதா பட்டாத் தந்தூனாம் பரத்வம் இத்தியபிப்பிராய. ஒரு வஸ்திரத்தில் நூல் வஸ்திரத்தை விட சூக்ஷ்மம். அத்திர ந பாஹ்யார்த்தாக பரத்வேன விவக்ஷிதாக கிந்து ஆத்தியாத்மிகா இந்திரிய காரணபூதா ஏவேதி மந்தவ்யம் அந்யதா பரத்வோக்தி வியாகாதாத் இதி. இந்திரியங்களை விட அர்த்தங்கள் சூக்ஷ்மம் அப்படின்னா. இப்போ இந்திரியங்களோட அர்த்தம்னா கண்ணோட அர்த்தம் ரூபம், காதோட அர்த்தம் சப்தம், மூக்கோட அர்த்தம் மனம், நாக்கோட அர்த்தம் ருச்சி. அப்போ அது எப்படி சூக்ஷ்மம்? அது வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வெளியில் இருக்கிற விஷயத்தை சொல்லலை. இந்த இந்திரியங்கள்ங்கிற கோலத்தோடு மூலரூபமான அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தான் இந்திரியங்களாக இருக்குது. ரூபம்தான் கண்ணாக இருக்குது, சப்தம்தான் காதாக இருக்குது, மனம்தான் மூக்காக இருக்குது, ருச்சி தான் நாக்காக இருக்குது, ஸ்பர்ஷந்தான் துவக்காக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணமான விஷயங்கள் நமக்கு மனசுலேயே இருக்குது. நம்ம சொப்பனம் பார்க்குற போது வெளியில் ஒன்றும் இல்லாமையே பார்க்குறோம், கேட்குறோம், மணக்கிறோம், ருச்சிக்கிறோம், ஸ்பர்ஷிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கண்ணு தெரியாதவனை கூட பின்னால் போய் இப்படின்னு பண்ணினா அவன் திரும்பி பார்ப்பான். அவனுக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு இருக்கிற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அவனுக்கும் வரும். ஏன்னா அந்த கண்ணுங்கிற பாஹ்யேந்திரியம், கண்ணாடி இல்லாட்டா தெரியாது, ஆனால் கண்ணு இருக்கோ இல்லையோ, அது மாதிரி இந்த கண்ணுங்கிறது ஒரு கண்ணாடி தான். வாஸ்தவமான கண்ணு உள்ளே இருக்குது, அது சொப்பனத்தில் பார்க்கும், உள்ளே இருக்கிற அந்த இருட்டெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். அதனால் அந்த பார்வைங்கிறது போகவே போகாது. சொப்பனத்தில் கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிறதெல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதில் ஆக்சுவலாக பார்த்தா பார்வைங்கிறதும் பாவனை தான், கேட்குறதுங்கிறதும் பாவனை தான், மணக்கிறதுங்கிறதும் பாவனை தான், ஸ்பர்ஷிக்கிறதுங்கிறதும் பாவனை தான், தொடர்றதுங்கிறதும் பாவனை தான், எல்லாம் பாவனை தான். அப்படி அந்த சூக்ஷ்மமாக உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அர்த்தங்கள் தான் இந்திரியங்களோட மூல ரூபம். அது இந்திரியங்களை விட சட்டிலாக இருக்குது. அதனால் கண்ணு போனதுனால பார்வை போகாது, காது போனதுனால கேள்வி போகாது, கோல்டு வந்ததுனால மனம் போகாது. இந்திரியங்களோட சட்டில் ஃபார்ம் உள்ளே இருக்கு. அந்த சூக்ஷ்ம ரூபங்கள் இந்திரியங்களை விட சூக்ஷ்மம். இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக. அதனால் வெளிப்படையாக காது கேட்காமல் ஆனால் 5 இந்திரியங்களை ஒன்று போச்சு ரட்சப்பட்டோன்னா பரவாயில்ல, அதான் அப்படி போகிறதில்ல. அந்த விஷயங்கள்லாம் உள்ளே இருந்துட்டு அடுத்த ஜென்மாவுக்கு அதையெல்லாம் ஒன்றை கூட விடாமல் பேக் பண்ணிட்டு தான் போகிறான்.
இங்கே விட்டுட்டு போகிறானா இல்லை பேக் பண்ணிட்டு போகிறானா அப்படின்னா கண்ணு காதெல்லாம் இங்கே தானே இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம கிளினிக்கலி என்ன பண்ணுறோம், இந்த கண்ணை எடுத்து வர ஒருத்தர் கூட கொடுக்கலாம். தட் இட் செல்ஃப் ப்ரூவ்ஸ் தட் இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் த பர்சன். அது வெளியில் இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. பழைய காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஆளோட கண்ணாடியை எல்லோரும் யூஸ் பண்ணுவான், வெள்ளை எழுத்து கண்ணாடி. வெறும் லென்ஸு தான் அது. அது மாதிரி இந்த விஷயங்கள் இந்திரியங்களை விட சூக்ஷ்மமாக இருக்குது. அதனால் இந்திரியங்களை எல்லாம் கண்ணை மூடி வச்சுட்டாலும் பார்வை நடந்துட்டுருக்கும். அந்த இந்திரியங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் கிடையாது நம்மள்கிட்ட. அந்த விஷயங்களை விட மனசுங்கிறது இன்னமும் சூக்ஷ்மம். சங்கல்ப விகல்பாத்மகமான மைண்டு விச் கேரிஸ் தோஸ் செட்டில் ஃபார்ம் ஆஃப் சென்சஸ். அதெல்லாம் மனசு வெளியில் விட்டு, இந்திரியங்களாக வெளியில் விட்டு அப்புறம் உள்ளே இழுத்துண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான் பிராணன் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் ஒன்றுக்கிட்ட. அந்த உதானங்கிற ஆட்டோ ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டுட்டு தான் அடுத்த சரீரத்துக்கு யாத்திரை பண்ணுறது. இங்கேருந்து டப்புன்னு கிளம்பி போயிடும். சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்துக்கு. அந்த பிரம்மசூத்திரம் என்ன? ததந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம். பிரஷ்ன நிரூபணாபியாங்கிறது இதில் இருக்கிற கேள்வி பதில் ஸ்ருதியில். இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிசிஷன் வந்ததுமே, சங்கல்பம் வந்ததுமே ரம்ஹதி ரொம்ப வேகமாக கிளம்புறது. சம்பரிஷ்வக்தா எல்லாத்தையும் பேக் பண்ணிண்டு இந்த சட்டில் சென்சஸ் ஒன்றும் விடாது. அதனால தான் பெரிய சர்ச்சை நடக்கிறது வைதிக சம்பிரதாயத்தில். பல பேருக்கு நடுப்பில் கண்ணு தானமெல்லாம் கொடுக்குறாளே, கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, இது இங்கே கொடுத்துட்டு போனால் அடுத்த ஜென்மாவில் என்ன ஆகும், அந்த கண் இருக்குமா கண் இருக்காதா. இங்கே கூட ஒசூரில் கூட விரஜேஸ்வர சரஸ்வதின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். நல்ல ஒரு மகாத்மா அவர். அவள் ஆசிரமத்தில் அவர் இருக்கிற போது ஒரு சமயம் கூட்டின்னு போயிருந்தான். அப்போ சுவாமிகள் அன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் எங்கிட்ட இந்த கேள்வியை தான் எடுத்து போட்டு கேட்டார், உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னுட்டு. இந்த மாதிரி கண்ணு தானம் பண்ணலாமா பண்ணப்படாதா, அது எதாவது அடுத்த ஜென்மாவில் அதோடய எஃபெக்ட் இருக்குமா அப்படியெல்லாம். இதெல்லாம் பூர்வாபரம். நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகலை அதுக்கு. அப்போது இதெல்லாம் இந்த கண்ணு வெளியில் இருக்கிற கண்ணு நம்மளோடது இல்லை. அது இந்த உள்ளே இருக்கிற கண்ணு நம்மளால் கொடுக்கவும் முடியாது. உள்ளே இருக்கிற கண்ணெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வரதோ இல்லையோ, கண்ணை நாம் விடுறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வரதோ இல்லையோ எனக்கு, அது நல்லதாக தான் கொஸ்டின். இட்ஸ் a very subtle thing which cannot be that easily answered. இப்படியெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கலாமா இந்த ஜீவனுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ ததந்தர பிரதிபத்தௌ ரம்பதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம். அப்போ இங்கேருந்து போகிற போது இந்த இந்திரியங்களோட சூக்ஷ்ம விஷயங்கள், அர்த்தங்கள், இந்திரியங்களையெல்லாம் இங்கே விட்டுவிடும். ஏன்னா இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த பாடி. அந்த அர்த்தம் இருக்கே, அது கூட இந்த கண்ணு கொடுக்கறதையெல்லாம் செத்து போய் இவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணுங்கிறா. அதுக்கப்புறமானா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி இருக்காது போல் இருக்குது. அதோட அந்த சூக்ஷ்மமாக இருக்கிறது இருக்காது போல் இருக்குது, என்னவோ தெரியலை எனக்கு. அப்போ இந்திரியேபிய பராஹி அர்த்தாக அர்த்தேபியஷ பரம் மனஹ. அந்த அர்த்தத்தை விட அதை விட சூக்ஷ்மம் அதுக்கு இருக்கிற இடமா இருக்கிற மனசு. இந்த விஷயங்கள் சட்டில் சென்சஸ் தே இன்ஹாபிட் த மைண்டு. அவளோட இருப்பிடமாக்கும் மனசு. மனசஸ்து பராபுத்தி, அந்த மனசுக்கு இருப்பிடமாக்கும் புத்தி. புத்தேராத்மா மகான் பரஹா. அந்த புத்தியை எங்கே உதிக்கிறது? மகானாத்மா, மகத்தத்துவம்னு பேர். மகத்தத்துவம் தான் நமக்குள்ள அந்த இருப்புணர்வு இருக்கேன் அப்படிங்கிறது.
மகதः பரமவ்யக்தம். அந்த மகத்தையும் மறைக்கிறது ஒரு அவ்யக்தம், அவ்யாகிருத பிரகிருதி. சுஷுப்தியில் நம்ம புத்தியில் வந்து அந்த மகத்தை கூட தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது. அது அந்த மகத்து தெரியாமல் மகத்தை மறைச்சு விடுறது அவ்யக்தம். அந்த அவ்யக்தம் நிவர்த்தமாயிடுத்தானா இந்த மகத்தே புருஷப்பரஹா. அப்படி தெரிஞ்சுக்கணும் அதை. இதெல்லாம் சூத்திர பாஷ்யத்தில் பெரிய சர்ச்சையே வரும் இந்த விஷயம். இல்லாட்டா என்னென்னா மகத்துக்கு அப்புறம் அவ்யக்தம், அவ்யக்தத்துக்கு அப்புறம் புருஷன் வரும். அது சரிப்படாது. இந்த மகத்தே ஆத்மஸ்வரூபந்தான். மகானாத்மாங்கிறது தான் அந்த நம்ம அந்த அயாம்ங்கிறோம் அந்த இருப்பு எக்ஸிஸ்டன்ஸு. ஆனால் தெரியலை, அதுதான் அவ்யக்தம். அதுதான் நித்திரையில் தோஷம் வருது, தெரியலை, புத்தியை வந்து மறைச்சி விடுது. அந்த அவ்யக்தத்தோட கர்ட்டனை ரிமூவ் பண்ணினா இந்த மகத்து புருஷப்பரஹா, அந்த மகத்தே பரமேஸ்வரஸ்வரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக, பகவத் ஸ்வரூபமாக பிரகாசிக்கும். சா காஷ்டா, அதுதான் அந்த எண்டு. சா காஷ்டா, சா பராகதி. பராகாஷ்டானாக்கா அதோட எண்டு, சுப்ரீம். பராகதி, பரமமான கதி. அதுனா யத் பதம் கந்தவியம் தஸ்ய இந்திரியாணி ஸ்தூலானி ஆரபிய சூக்ஷ்ம தாரதமியாக்கிரமேண பிரத்யேகாத்மதயா அதிகமாக கர்த்தவ்யா. இதம் ஆரபியதே ஸ்தூலானி யைஹி அர்த்தைஹி ஆத்மப்பிரகாசனாய ஆரப்தானி தேபியः இந்திரியேபியः ஸ்வகார்யேபியः தே பராஹி அர்த்தாः. தேபியோ அர்த்தேபியश्च பரம் சூக்ஷ்மதரம் மகத் பிரத்யேகாத்மபூதம் ச மனः. மனசப்தவாஜ்யம் மனசः ஆரம்பகம் பூதசூக்ஷ்மம் சங்கல்பவிகல்பாதி ஆரம்பகத்வாத் மனசோபி பரா சூக்ஷ்மதரா மகத்தரா பிரத்யேகாத்மபூதா ச புத்திः. புத்திசப்தவாச்சியம் அத்தியவசாயாத்ய ஆரம்பகம் பூதசூக்ஷ்மம். புத்தேः ஆத்மா சர்வப்பிராணிபுத்தீனாம் பிரத்யேகாத்மபூதத்வாத் ஆத்மா மகான் சர்வமகத்வாத் அவ்யக்தாத் யத் பிரதமம் ஜாதம் ஹைரண்யகர்ப்பம் தத்துவம் போதாபோதாத்மகம் மகான் ஆத்மா புத்தேः பரஹ இத்யுச்யதே. மகதோபி பரம் சூக்ஷ்மதரம் பிரத்யேகாத்மபூதம் சர்வமகத்தரம் ச அவ்யக்தம் சர்வஸ்ய ஜகதः பீஜபூதம் அவ்யாகிருத நாமரூபசத்வம் சதத்வம் சர்வகாரியகரணசக்தி சமாஹாரரூபம் அவ்யக்தாவ்யாகிருதாகாஷாதி நாமவாச்சியம். அவ்யக்த அவ்யாகிருதாகாஷாதி நாமவாச்சியம். பரமாத்மனி ஓதப்ரோதபாவேன சமாஸ்ரிதம் வடகணிகாயாமிவ வடவிருக்ஷசக்தி. அவ்யக்தம் அவ்யாகிருத சப்தத்துக்கு சக்தி அப்படின்னு அர்த்தம். யா அவ்யாகிருதாக்கியா சக்தி. தஸ்மாத் அவ்யக்தாத் பரஹ சூக்ஷ்மதரஹ காரணத்வாத் பிரத்யேகாத்மத்வாச்ச மகான்ஷ அதையேவ புருஷः சர்வபூரணாத் ததோ அந்நிய பரஸ்ய பிரசங்கம் நிவாரணः புருஷான்ன பரம் கிஞ்சித். இந்த விஷயத்தை நாம் நாளைக்கு விஸ்தாரமாக பார்க்குறோம். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இது. இதெல்லாம் சில சூத்திரங்கள்லாம் இதுக்கு ரொம்ப சர்ச்சை பண்ணி பிரம்மசூத்திரத்தில் வரும் இந்த விஷயங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சகனாபவது சகனோ புனத்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.